இந்த கானானியர்கள் ஒரு குரூப் கிடையாது. இதில் டாப் இனம் 2 இருக்குது. கானானியன் நோவா தாத்தாவுடைய பேரன். நீங்கள் அதை வாசிங்க. ஆதியாகமம் 10:19. காமுடைய பையன் கானான். பாருங்கள், காமுக்கு எத்தனை பசங்க? 6வது வசனம், ஆதியாகமம் 10:6. புஷ், பூத், கானான். பார்த்தீங்களா? அப்போ கிட்டத்தட்ட கானான் வந்து கடைசி பையன் மாதிரி நமக்கு தோணுது. கானான் கிமு 2250 காலங்களில் பூமியிலே பரவ ஆரம்பித்தார்கள். இதில் ஒரு 11 இனம் இருக்குது. அதில் முதன்மையான இனம் எமோரியர்கள், ஏத்தியர்கள், எமோரியர்கள். அது நம்ம பைபிளில் வருவாங்க. இவங்க முதன்மையான இனம். முதன்மையான இனம்னு சொன்னால் இவங்களுக்கு நல்ல ஆள்பலம், படைபலம், நல்ல வலிமையான ராஜாக்கள் இருந்தார்கள். இந்த 2 இனங்கள் இவங்க வந்து டாப் ரேஸ். அதுக்கு அப்புறம் மிடில் கிளாஸ் வந்து 3 இனம் இருக்குது. ஈவியர்கள், எபூசியர்கள், கிர்காசியர்கள். இவங்க வந்து மிடில் கிளாஸ். அடுத்து லோ கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா, எப்போவுமே இனங்களில் பார்த்தீங்களா, டாப் கிளாஸு, மிடில் கிளாஸு, லோ கிளாஸ். அந்த மீதி இருக்கிற அந்த 6 குரூப் பாருங்கள். சீதோனியர்கள், அர்வாதியர்கள், அமாத்தியர்கள், அர்க்கியர்கள், சீனியர்கள், சேமேரியர்கள் அப்படின்னு சொல்லி. இதில் அர்க்கியர்கள் அப்படிங்கிற பேர் நம்ம தமிழ்நாட்டில் கூட இருக்குது. ஆர்காட் அப்படிங்கிற அந்த பேர் வருது. ஆர்காட் அப்படின்னு வரும். அப்போ அவங்க இந்த பகுதி வரைக்கும் வந்திருப்பதாக நமக்கு தெரிகிறது. இதுக்கு சரித்திரங்கள் நிறைய உண்டு. அர்க்கியர்கள் அப்படின்னு. இந்த சினீம் பாருங்கள், சீனியர்கள் பார்த்தீங்களா, சீனியர்கள் என்பது தான் சைனாவுக்கு போனவங்க, சீனா. இந்த சீனியர்களை வைத்து தான் சீனாங்கிற அந்த பேர் வருது. இப்போ கானான் வம்சம் எந்த அளவு பரவியிருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் மறுபடியும் யாப்பேத் வம்சமும் இதில் பரவியிருக்கிறாங்க சீனாவில். ஆனாலும் பூர்வீகம் இந்த சீனியர்கள் அப்படின்னு வரும். இப்படி ஒரு 11 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க இந்த கானானியர்கள். தெய்வங்களை உருவாக்க ஆரம்பித்தார்கள், புராணங்களை எழுத ஆரம்பித்தார்கள், கற்பனைகளை மிதக்க ஆரம்பித்தார்கள். அபரீதமான கற்பனை. இவர்கள் வணங்கி வந்த தெய்வங்களில் முக்கியமான தெய்வம் ஏல்ங்கிற ஒரு தெய்வம். ஏல் எப்போ அதுக்கு ஆராதனை செய்தாலும் ரத்தம் கொடுக்கணும், நரபலி கொடுக்கணும். இரத்த பலி பிடித்த ஒரு சாமியாக அதை படைத்தார்கள், உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள். இது ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா பாகால் பற்றி நமக்கு வந்து பைபிளில் வருது. இது இவங்க உருவாக்குறது, கானானியர்களுடைய சாமி, கானானியர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தெய்வம். இது எப்படின்னா, இந்த தெய்வத்துக்குள்ளாடி எல்லாரும் நம்புகிற மாதிரி, விரும்புகிற மாதிரி ஸ்டோரின்னு சொன்னால் கதையை உள்ளுக்கு வச்சுருந்தாங்க. உபகதை, இடைக்கதை. உபகதைன்னு ஒரு கதை உண்டு, இடைக்கதைன்னு சொல்லி இன்னொரு கதை உண்டு, டாப் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்டோரிஸ் உண்டு. இதெல்லாம் சேர்த்து அழகாக படைத்தார்கள். ஒரு விவசாயி இந்த பாகாலை நம்புகிறாருன்னா அந்த விவசாயிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை அங்கே அந்த புராணத்தில் அது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு போர் வீரன் பாகாலை நம்புகிறாரு, போருக்கு போகும்போது நம்புகிறாருன்னா அந்த போர் வீரனுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு கதை, ஒரு சப் ஸ்டோரிஸ் அதில் இருக்குது. குடிகார வணங்குறாங்கன்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஒரு ஸ்டோரி அங்கே உள்ளே இருக்கும். கொள்ளைக்காரங்க அதை வணங்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு ஸ்டோரிஸ் அதுக்குள்ளாடி இருக்குது, பாகாலுக்குள்ளாடி இருக்குது. அப்புறம் விபச்சார விரும்பிகள் அவர்கள் அதை வணங்குறாங்கன்னா அதுக்குள்ளாடி அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரிகள் இருக்குது. கொடுமை விரும்பிகள், செக்ஸ் சம்பந்தமான ஸ்டோரிகள். இப்படி தத்துவ ஞானிகள், தத்துவ விரும்பிகள், இவர்களெல்லாம் விரும்புகிற மாதிரி ஸ்டோரிஸ் இந்த கானானியர்களால் படைக்கப்பட்ட அந்த பாகால் என்கிற தெய்வத்துக்குள்ளாடி அழகாக உட்காந்து கிட்டத்தட்ட 200 விதமான தெய்வங்களை இவர்கள் படைத்து வணங்கி இருக்கிறார்கள். இடிக்கு ஒரு சாமி, மழைக்கு ஒரு சாமி, வாட்டருக்கு ஒரு சாமி, மின்னலுக்கு ஒரு சாமி, செக்ஸுக்கு இன்னொரு சாமி, கடலுக்கு ஒரு சாமி, காற்றுக்கு ஒரு சாமி அப்படின்னு நிறைய போகுது. இதெல்லாம் படைச்சி வச்சு இவங்க பயங்கர திருவிழா, ஆபாசம், கொண்டாட்டம், இரத்தவரி, நரபலி, மிருகபலி, பானங்கள், மதுபானங்கள் எல்லாம் குடித்து அங்கே வருஷம் ஃபுல்லாக திருவிழா. அதுவும் இந்த பாகாலுக்கு மனைவியாக அஸ்தரோத் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அஸ்தரோத்துக்கு ஏகப்பட்ட உபகதைகள். அஸ்தரோத்தை வணங்குகிறவர்கள் எல்லாரும் பெண்கள் தங்களை அர்ப்பணிப்பார்கள். அந்த அஸ்தரோத்து கோயில்களை சுற்றி இந்த பெண்கள் அங்கே தங்குவதற்கு நல்ல வீடுகளை எல்லாம் கட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கிருந்து கிடைக்கிறது நீங்கள் பார்த்தீங்களான்னா, இந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதி. எகிப்தில் டெல் ஏல் அமர்னா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அமர்னா, இந்த அமர்னாங்கிற பேர் எகிப்திலிருந்து வர பேர். டெல் ஏல் அமர்னா. அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கல்வெட்டுகள் இதை பற்றி இருக்குது. நான் சொன்ன இந்த 11 வம்சங்களும் அங்கே இருக்குது.
செம்மையாக இருக்குது படிக்கிறதுக்கு, அருமையாக இருக்குது. அதை படிக்கும்போது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கிறது. அமர்னா, அமர்னாங்கிற பேர் வந்து எகிப்தில் உள்ள ஒரு பேர். அமர்நாத், அமரன், அந்த மாதிரி வேடுகளை வாய்ப்பு இதிலிருந்து வருது. இந்தியாவிலே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற ரஸ்ஸாம்ரா அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு. ரஸ்ஸாம்ரா அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு, அது ஒரு கல்வெட்டு கிடையாது, ஏகப்பட்டது இருக்கிறது. இதில் இந்த டீட்டெயில்ஸ் நான் இப்போ சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ரஸ்ஸாம்ரா அதில் கல்லில் பாருங்கள், வரிசையாக அவங்க அழகாக ஒளி வச்சு எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு லெட்டரு பேனாவில் நம்மளால் இப்போ எழுத முடியாது, யார் எழுதிட்டு கிடக்க ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் அன்றைக்கு இந்த கதைகள் எல்லாம், இந்த இவர்களுடைய வாழ்க்கை முறைகளை எல்லாம் அவர்கள் கல்வெட்டுகளில் எழுதி வைத்தார்கள். அதனால தான் தேவனாகிய கர்த்தர் பார்த்தார், இஸ்ரவேல் மக்களை அங்கிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்து இவங்களை சங்காரம் பண்ணணும்னு ஆண்டவர் சொன்னார். இவங்களை அழிக்கணும்னு சொல்லி கர்த்தர் முடிவு பண்ணார். அது யாரை வச்சு அழிக்கணும்னு? இஸ்ரவேல் மக்களை வைத்து அழிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கி முடிவு பண்ணார். பார்த்தீங்களா? இதில் இந்த கானானியர்கள் பாருங்கள், அந்த பேர் வரும் பாருங்கள். மற்றவங்க எல்லாமே கானான் வம்சம் தான். ஆனால் கானானியர்கள் என்கிற அந்த பேருக்குள்ளாடி நாம் கடைசியில் சொன்ன இல்லையா, அந்த 6 வம்சங்கள், அந்த 6 வம்சங்கள் அதில் அடங்கும். அதனால் அவர்கள் எல்லாரும் கானானியர்கள் அழைக்கப்பட்டார். கானானியர்களை ஏன் இஸ்ரவேலர்கள் ஜெயித்தார்கள் என்று சொன்னால் இது ஆண்டவருடைய திட்டம். இப்போ இஸ்ரேல் வரும்போது சும்மா வரலைங்க, சும்மா வரல. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சும்மா கிடையாது. அதில் நீங்கள் போராடணும், அதில் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக நிற்கணும், அதில் ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பு தந்திருக்கிறாருங்கிற ஒரு அர்ப்பணிப்பு உங்களுக்கு வேணும். ஆண்டவர் மேலே உங்களுக்கு ஒரு பாசம் வேணும். கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய திருச்சபையை தாங்கக்கூடிய ஒரு மனசு வேணும். ஒரு தூணாய் நிற்கக்கூடிய ஒரு ஆர்வம் வேணும். இப்படி புதிய ஏற்பாட்டில் இப்படி ஒரு பாட்டு நமக்கு இருக்குது. இப்போ இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் சும்மா கொண்டு வரலையே. யோசுவாவுடைய புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 31 ராஜாக்களை அவர்கள் ஜெயித்தார்கள் இருக்குது. அப்படின்னா வழிநடுக எத்தனை யுத்தம்? 31 யுத்தங்களை அவர்கள் செய்தார்கள். அதில் இந்த கானானியர்கள், அமலேக்கியர்கள் அப்படின்னு நிறைய வரும், மோவாபியர்கள் நிறைய வரும். 31 யுத்தங்களை செய்துதான் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெயித்து வந்தார்கள். அருமையானவர்களே, மறுபடியும் அதம் பண்ணுவேன் என்று சொல்கிறாரு பாருங்க. யாத்திராகம் 23 யாராவது வாசியுங்கள். எகிப்திலிருந்து மோசே ஜனங்களை கூப்பிட்டு வரும்போது மோசைக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய தூதனை நான் உங்களுக்கு முன்னாடி நான் அனுப்புவேன். என்னுடைய தூதனை நான் உங்களுக்கு முன்பதாக அனுப்பி எமோரியர், பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் இந்த கானானிய வம்சம் தான். எமோரியர், ஏத்தியர், பெரிஷியர், கானானியர், ஏவியர், எபியூசியர் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். அப்போ அதம் பண்ணுவேன்னு சொன்னால் உங்களை வச்சு நான் அவங்களை என்ன பண்ணுவேன் அப்படின்னாரு. அப்போ பார்த்தீங்களா, கானானியர்கள் எந்த அளவு பலமுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். புராணங்கள் எழுதி உலகத்தில் இவ்வளவு பயங்கரமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது பார்க்கும்பொழுது உலக சரித்திரம் எவ்வளவு பிரபலமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் அவசியமாக இருக்கிறது. அதனால தான் கானானிய வம்சம் குடியிருந்த அந்த லோத்தின் பட்டணத்தை கர்த்தர் அழித்தார். அவங்க உருவாக்கி வச்ச தெய்வங்கள் எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி கிடக்குது. அந்த கதைகள் எல்லாம், அந்த கதையில் மறுபடியும் புனைக்கதை, உபகதை, மறுபடியும் எக்ஸ்ட்ரா லோடிங் ஸ்டோரிஸ் எல்லாம் சேர்த்து அது அப்படியே ரன்னிங்கில் தான் இருக்குது. அதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அது தெரியுது ரன்னிங்கில் இருக்குது. ஆனால் சொல்ல 100 நாட்கள் நடந்தது போல நடக்கும். இனிமேல் அவருடைய வருகை, அவருடைய 2ஆம் வருகை, அவர் சொன்னது போல இந்த பூமியில் அவருடைய வருகையை நாம் பார்க்க இருக்கிறோம்.